என்னுடைய கவனமான நேயர்களே, உங்க எல்லாருக்கும் நான் வணங்குறேன். சிவனுடைய சூத்திரங்களை பத்தி தமிழ்ல மொழிபெயர்ச்சி பண்ணப்பட்ட ஓஷோவோட சொற்பொழிவுகள். இது ரெண்டாவது பகுதியோட தொடர்ச்சி. ரெண்டாவது பகுதியோட தொடர்ச்சியை நம்ம இந்த மூணாவது பதிவில் கேட்க ஆரம்பிக்கலாம். சிவனுடைய ரெண்டாவது சூத்திரம் ஞானம் பந்த. உன்னுடைய ஞானமே ஒரு பந்தம் மாதிரி, ஒரு உறவு மாதிரி. உன்னுடைய ஞானத்தோட பந்தம் தான் உன்னை இறுக்கி கட்டி வச்சிருக்கு. இது ரொம்பவும் ஒரு ஆச்சரியமான ஒரு சூத்திரம். ஞானத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு நீ எந்த அளவுக்கு நான்ற எண்ணத்தோடைய நிறைவேற்கிறியோ அது வரைக்குமே நீ தன்னை பத்தி அறியாத நிலையிலே தான் இருப்ப. ஏன்னா நான் சொல்றது அகங்காரம். இந்த அகங்காரம் தான் நீ அறியாமையிலே இருக்கிறதுக்கான அறிகுறி. எப்போ உன்னுடைய ஆத்மாவை நீ முழுசா உணர்ந்துடுறியோ அப்ப இருக்கிறன்ற நிலை மட்டும்தான் இருக்கும். நான் சொல்லிக்கிற விஷயம் தானா மறைஞ்சிரும். இந்த விஷயத்த முயற்சி பண்ணி பாரு. என்னைக்காச்சும் தனியா இருந்தீனா அமைதியா ஒரு மரத்துக்கீழ உட்காந்துக்கிட்டு நீ அடிக்கடி நான் சொல்லிக்கிற எண்ணம், அந்த நான் சொல்லிக்கிற விஷயம் ஆழமா எங்க இருக்குன்னு தேடு. அது உனக்குள்ள தேடி பாக்குறப்ப அது உனக்கு எங்கேயுமே கிடைக்காது. நீ இருக்கிறன்ற இயல்பு மட்டும்தான் இருக்கும். நான்ற விஷயத்த உன்னால தேடி எடுக்க முடியாது. எல்லா இடத்துலயும் உன்னுடைய இயல்பு தான் பரவி இருக்கும். உன்னுடைய இயல்புல பார்த்தனா உன்னோட அகங்காரமும் இருக்காது. அதனால அகங்காரம்ன்றது செயற்கையானது. அது உன்னால உருவாக்கப்படுறது, பொய்யானது. நீ எனக்குன்னு சொன்னதும் உன்னுடைய முதல் அகங்காரத்தை நீ உருவாக்குற, உன்னுடைய முதல் பொய்யை நீ உருவாக்குற. அதுக்கப்புறம் அந்த அகங்காரத்துக்கூடயே நீ பிடிவாதமாயிடுற. அந்த நான் சொல்லிக்கிற எண்ணத்துக்கும் நீ பிடிவாதமாயிடுற. இந்த அகங்காரம் தான் உன்னை கடைசி வரைக்கும் அறியாமையிலே வச்சிருக்கோம். ஒரு சமுதாயத்துல அகங்காரத்தோட பயன்பாடு இருக்கு. ஆனா உண்மையோட உலகத்துல அதுக்கு இடமே கிடையாது. நான் சொல்றதுனாலேயே உன்னோட ஞானத்தை கூட நீ பிணைஞ்சிருக்கிற. நான் சொல்றது ஒரு பெரிய போதை. இருக்குன்றதுக்கான இயல்பு என்னைக்குமே போதையாகாது. ஏன்னா இருக்குன்ற இயல்பு தூய்மையானது, அதுக்கு அளவே இல்லை. நீ எப்ப இருக்குன்ற நிலையை உணர்றியோ அப்ப நீ இருக்கிறதுக்கும் ஒரு மரம் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் எதுவும் இல்லை. நானும் இருக்கிற நிலையில தான் இருக்கிறேன், நீயும் இருக்கிற நிலையில தான் இருக்கிற. எப்ப நீ இருக்குன்ற நிலையை மட்டும் உணர்றியோ அப்ப இந்த மலைகள், காடு, நதி, காத்து இது எல்லாமே சேர்ந்துருது. இது எல்லாமே ஒரே பிரபஞ்சம் ஆயிடுது. எப்ப நீ தனக்குன்ற விஷயத்த சேர்க்கிறியோ, நான்ற விஷயத்த சொல்றியோ அப்பவே நீ இந்த எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சிடுற, எல்லாத்தையும் விட்டு தனியாயிடுற. இருக்குன்ற இயல்பை விட்டுட்டு நீ தான்ற எண்ணத்தை முன்னாடி கொண்டு வந்துடுற. இருக்குன்ற இயல்பு தான் பிரம்மனில. தனக்குன்னு சொல்லிக்கிறது உன்னோட அறியாமையிலேருந்து வர அகங்காரம். எப்ப நீ இருக்குன்ற நிலை மட்டும்தான் நீ தெரிஞ்சுக்கிறியோ அப்போ உன்னோட மையம் உனக்குள்ள இருக்கிறது இல்ல, இந்த முழு பிரபஞ்சத்துக்கூடயும் இணைஞ்சிரும். அலைகள் திரும்பவும் அந்த கடல்ல போய் கலந்துக்கிற மாதிரி நீயும் அந்த அலைகளை போலதான். ஆனா அந்த அலைகள் கரையோரமா உறைஞ்சு போயிருக்கு, அந்த ஆழ்கடலையே விட்டு பிரிஞ்சு போயிருக்கு. ஞானம் பந்தன்னு சொல்றப்ப உன்னை முதல்ல இறுக்கி வச்சிருக்கிற விஷயம் தான் இருக்கிறன்ற ஞானத்துக்கு நீ பிணைஞ்சிருக்கிற. அதுக்கு அடுத்ததா உன்னை இறுக்கி வச்சிருக்கிறது நீ வெளியிலேருந்து சேகரிச்ச ஞானம், உன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களோட ஞானம், படிச்சு தெரிஞ்சுக்கிற ஞானம், காதால கேட்டு தெரிஞ்சுக்கிற ஞானம். இது எல்லாத்தையும் நீ அறிவுபூர்வமா ஞாபகம் வச்சுக்கிற. உன்னுடைய நினைவுல இருக்கிற ஞானம் உன்னை கட்டியே வச்சிருக்கு. அதுல இருந்து உன்னால எப்போதுமே விடுவிக்க முடியாது. ஒரு அறிவாளி அவனுடைய ஞானத்துக்கு பிணைஞ்சிருக்கிற மாதிரி வேற யாராலையும் இருக்க முடியாது. என்னை பார்க்க பல மனநிலை கொண்ட மக்கள் வருவாங்க. அதுல அறிவாளியா இருக்கிறவன் மாதிரி நோயாளிங்க யாருமே கிடையாது. அவனுடைய ஞானத்துக்கு கேன்சர் வந்த மாதிரி அந்த மாதிரி ஆட்களை குணப்படுத்தவே முடியாது. அவனுடைய பிரச்சனையே அவனுக்கு எல்லாமே தெரியும்ன்ற அகங்காரத்திலே இருப்பான். அதனாலேயே அவன் எதையுமே கவனிக்க மாட்டான், எதையும் புரிஞ்சுக்க மாட்டான். நீ ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடியே அதுக்கு அர்த்தத்தை அவனே நிர்ணயிச்சிருப்பான். உன்னை காது கொடுத்து கேட்கறதுக்கு முன்னாடியே அவன் பேச ஆரம்பிச்சிருவான். வார்த்தைகளாலே ரொம்ப இருக்கிற உள்ளத்தினால அந்த உண்மையான ஞானத்தை வெல்லவே முடியாது. எதையும் புரிஞ்சிக்காமலேயே பல விஷயத்த தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா நீ சேகரிச்ச ஞானம் எல்லாமே மத்தவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கினது. சாஸ்திரங்களே படிச்சு அறிவாளி ஆயிடலான்னா எல்லார்கிட்டையும் சாஸ்திரங்கள் இருக்கு, அதனால எல்லாருமே ஞானி ஆகிறது இல்ல. உண்மையான ஞானம்ன்றது எல்லா சாஸ்திரங்களையும் தாண்டி, எல்லா வார்த்தைகளையும் தாண்டி, எந்த வார்த்தைகளும் இல்லாத அமைதியில இருக்கு. எப்ப நீ இந்த சாஸ்திரங்களை விட்டு கொடுத்து
அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்களையும் விட்டு கொடுத்து மத்தவங்க கிட்ட இருந்து கிடைச்ச ஞானத்தை திரும்பவும் இந்த உலகத்துக்கே கொடுத்து யார்கிட்ட இருந்தும் கிடைக்காத நீ இருக்கிறதுக்கான இயல்பை நீ தேட ஆரம்பிக்கிறியோ அப்பதான் உங்களால அந்த உண்மையான ஞானத்தை தெரிஞ்சுக்க முடியும். இதை நீங்க சரியா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்கன்னா நீ இருக்கிற இந்த உடம்பு உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. இந்த உடம்புல என்னுடையதுன்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. பாதி உங்க அம்மா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு, இன்னொரு பாதி உங்க அப்பா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. நீ சாப்பிட்ற சாப்பாடு தான் உன்னுடைய உடம்புன்னு நினைச்சா நீ சாப்பிட்ற சாப்பாடுமே அந்த 5 பூதங்கள்ல இருந்து வருது. ஆனா உன்னுடைய விழிப்புணர்வு எந்த பஞ்சபூதங்களிலிருந்து வரல, உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்து உனக்கு வரல. இது வரைக்குமே உனக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயங்கள் எல்லாமே உனக்கு பள்ளிக்கூடத்திலயோ இல்ல கல்லூரியில உனக்கு சொல்லி கொடுத்ததா இருக்கும், உன்னுடைய குரு உனக்கு சொல்லி கொடுத்த விஷயமா இருக்கும், இல்லைன்னா சாஸ்திரங்களை படிச்சு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். அதனால உன்னுடைய ஞானத்தை நீ சேர்த்து வைக்கிற நினைவுமே உன்னுடைய உடம்ப சேர்ந்தது தான், உன்னுடைய ஆத்மாவை இல்லை. ஆத்மான்ற தத்துவம் முழுக்க முழுக்க உன்னுடையது. அது யார்கிட்ட இருந்து உனக்கு கிடைக்கல, உன்னோட குரு கிட்ட இருந்து கிடைக்கல, உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்து கிடைக்கல, உன்னுடைய சாஸ்திரங்களில இருந்தும் அது கிடைக்கல. அதுதான் உன்னுடைய இயல்பு. ஞானம் பந்த நீ தெரிஞ்சு வச்சிருக்கிறன்ற ஞானம் உன்னுடைய இயல்பை தெரிஞ்சுக்க விடாம உன்னை இறுக்கி கட்டி வச்சிருக்கு. உன்னுடைய ஞானம் தான் உனக்குள்ள பிரிவை உண்டாக்கி வச்சிருக்கு. உன்னை நீயே ஒரு ஹிந்துன்னு சொல்லிக்கிற, இன்னொருத்தவன் அவன் ஒரு முஸ்லீம்னு சொல்லிக்கிறான். ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கியா நீ எதனால உன்னை நீயே ஒரு ஹிந்துவோ இல்ல ஒரு முஸ்லீமோ சொல்லிக்கிறேன்னு? நீ ஒரு ஹிந்துவா இருக்கிறதுக்கும் இல்ல ஒரு இஸ்லாமியனா இருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? எந்த ஒரு வைத்தியனாலையும் ஒருத்தனோட ரத்தையோ செதையோ இல்ல எலும்பையோ பார்த்துட்டு அவன் ஒரு ஹிந்துவா இல்ல முஸ்லீமான அவனால நிர்ணயிக்க முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த உடம்ப ஆராய்ச்சி பண்றதுனால உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனா அவங்களுடைய மூளையை நீங்க ஆராய்ஞ்சிங்கன்னா அவங்களுடைய ஞானமே அவங்கள பிரிச்சு காட்டிடும். ஏன்னா 2 பேரோட சாஸ்திரங்கள் வெவ்வேற, கட்டுப்பாடுகள் வெவ்வேற, வார்த்தைகளோட வேறுபாடு மட்டும்தான் இருக்கு, வேற எந்தவித வேறுபாடும் இல்லை. உன்னை நீயே ஹிந்துன்னு சொல்லிக்கிறதுக்கு காரணம் உனக்கு ஒரு விதமான ஞானம் கிடைச்சிருக்கு. அந்த ஞானத்துக்கு பேரு ஹிந்து. இன்னொருத்தவன் அவன் ஜெயின்னு சொல்லிக்கிறான், ஏன்னா அவனுக்கு கிடைச்சிருக்கிற ஞானத்துக்கு பேரு ஜெயின். இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு வேறுபாடை உருவாக்கி செவரு கட்டி வச்சிருக்கீங்க. இந்த செவரு நீ சேகரிச்ச ஞானத்துல இருந்து கட்டுற, அதுவும் கடன் வாங்கி தெரிஞ்சுக்கின ஞானம், இன்னொருத்தனால திணிக்கப்பட்ட ஞானம். ஒரு இஸ்லாமிய குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஹிந்து குடும்பத்துல வளர்த்தினா அவன் ஒரு ஹிந்து குழந்தையா தான் வளருவான். ஒரு பூசாரியோட குடும்பமா இருந்ததுன்னா அவனுக்கு பூணல் போட்டு வேதங்களை ஒப்பிக்க வைப்பான். அதே மாதிரியே ஒரு ஹிந்து குழந்தைய ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல வளர்த்தினா ஒரு குரானோட வசனங்களை ஒப்பிப்பான். ஞானம் உங்களுக்குள்ள ஒரு பிரிவை உண்டாக்குது. உன்னை சுத்தி நாலா பக்கமும் ஒரு செவரை எழுப்பிடுது. அதே ஞானம் உன்னை சண்டை போடவும் வைக்குது, உன்னை மிருகமாவும் மாத்துது, எதிரிகளையும் உண்டாக்க வைக்குது. நினைச்சு பாருங்க, இதுவே உங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்காம வளர்த்திருந்தா ஒரு ஹிந்துவோ இல்ல முஸ்லீமோ இல்ல ஒரு பார்சியோ இல்ல ஒரு ஜெயினா இல்லாம நீங்க ஒரு சாதாரணமான மனுஷனா வளர்ந்துருப்பீங்க. உங்களுக்குள்ள எந்தவித வேறுபாடும் இருந்திருக்காது. இந்த உலகத்துல தோராயமா ஒரு 300 விதமான மதங்கள் இருக்கு, 300 விதமான சிறைச்சாலைகள். ஒரு மனுஷன் பிறந்த உடனே அவனை வற்புறுத்தி ஏதாவது ஒரு சிறையில போட்டு அடைச்சிடுறாங்க. அப்புறம் அந்த மதத்தோட பூசாரிங்க முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களை பக்குவப்படுத்த பார்ப்பாங்க. தர்மம் என்ற பேர்ல மதத்தை சொல்லி கொடுத்து இருக்கிறதுலே பெரிய அதர்மம் பண்ணுவாங்க. அவங்களுடைய குழந்தை பருவத்திலே அவங்களுடைய மனசை மாத்த பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவங்கள கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் அவங்க சுய அறிவை வளர்த்துக்க ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா நாளைக்கு அதே குழந்தை பல கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த கேள்விக்கான பதில் அந்த மத பூசாரிகள் கிட்ட இருக்காது. ஒரு மத பூசாரியால ஒரு முட்டாளை மட்டும்தான் திருப்திப்படுத்த முடியும். ஏன்னா அவன் எதை சொன்னாலும் நம்புவான். எந்த அளவுக்கு ஞானம் கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பூசாரியோட மயக்கத்திலே இருப்பான். ஒரு மத பூசாரி கிட்ட போயிட்டு இந்த பிரபஞ்சத்தை யார் படைச்சதுன்னு கேட்டீங்கன்னா அவன் கடவுள்னு சொல்லுவான். நீ சந்தோஷமா கேட்டுட்டு வந்துருவ. அப்புறம் அந்த கடவுளை யார் படைச்சாங்கன்னு கேட்கணும்னு நினைப்ப. நீ இந்த கேள்வியை கேட்டிருந்தா கூட அவன்கிட்ட பதில் இருந்திருக்காது. அவன் கோவப்பட்டிருப்பான். ஏன்னா அதுக்கு பதில் அவனுடைய புத்தகத்திலே இருக்காது. நீ அடுத்து பல கேள்விகளை கேட்ப. அவனும் வெவ்வேறு பதில்களை சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா கடைசி வரைக்கும் கடவுளை யாரு படைச்சாங்கன்ற கேள்விக்கு அவன் பதிலே கொடுத்திருக்க மாட்டான். மத பூசாரி அவனோட வார்த்தைகளாலேயே உன்ன ஒரு மயக்கத்திலே வச்சிருப்பான். ஏன்னா நீ அறிவாளியா இருந்திருக்க மாட்ட. வளர்ந்த பிறகு உன்னுடைய நிலைமை எப்படின்னா குழந்தைங்களுக்கு அவங்க சுய நினைவு கூட இருக்காது.
அவங்களுடைய சிந்தனைகள் வளர்ந்துருக்காது, கேள்வி கேட்க தெரியாது, பாகுபடுத்த தெரியாது, எதை சொன்னாலும் ஏத்துப்பாங்கன்னு பல குப்பைகளை திணிக்கப்படுறாங்க. குழந்தைங்களும் சொல்லி கொடுக்கறது எல்லாமே நல்லதுக்கு தான் நினைச்சு எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க. இந்த குழந்தைகளால எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஏன்னா கேள்வி கேட்கறதுக்குமே இன்னமும் தைரியம் தேவை. தர்மம் என்ற பேர்ல இந்த அப்பாவி குழந்தைங்களோட கழுத்துல மதத்தோட கயிறை இறுக்கி கட்டிடுறாங்க. இது எந்த அளவுக்கு அழகா அவங்க கழுத்துல பிணைஞ்சிருக்குன்னா, ஒருத்தவன் கழுத்துல பைபிள் தொங்குது, ஒருத்தவன் கழுத்துல குரான் தொங்குது, ஒருத்தவன் கழுத்துல கீதா தொங்குது. அப்புறம் எதிர்காலத்துல இது எல்லாத்தையும் உங்க கழுத்துல இருந்து கயிற்றுறதுக்கான தைரியத்தை உண்டாக்குறது கஷ்டமாயிடுது. உனக்கு திணிக்கப்பட்ட விஷயத்த விடணும்னு நினைச்சதும் உனக்கு எதிர்க்க பல ஆபத்துகள் வந்து நிக்குது. ஏன்னா நீ சேகரிச்சது எல்லாத்தையும் விட்டதும் நீ ஒரு முட்டாளா நிரூபிக்கப்படுற. நீ புத்தகத்திலிருந்து சேகரிச்ச ஞானத்தை தான் ஒரே சொத்தா நினைச்சிருந்த. அப்புறம் உன்னுடைய முட்டாள்தனத்தை மறைக்கிறதுக்கு வேற வழி தெரியாம நீ இது எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற. ஆனா முட்டாள்தனத்தை மறைக்கணும்னு முயற்சி பண்றப்ப அது மறைஞ்சிருந்தா சுலபமா இருந்திருக்கும். ஆனா மறையறது இல்ல. உன்னுடைய முட்டாள்தனத்தை நீ மறைக்கிறதுனால அது இன்னமும் வளரும் தவிர என்னைக்குமே மறையாது. அடிப்பட்டவன் அவனுடைய காயத்தை மறைக்கிற மாதிரி காயத்தை மறைக்கிறதுனால காயம் மறைஞ்சு போகிறது இல்ல, அதோடைய கவலையும் வலியும் உனக்குள்ள வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால சிவன் சொல்றாரு, ஞானம் பந்த. நீ படிச்சு சேகரிச்ச ஞானம், மற்றவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கின ஞானம், மற்றவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கின அந்த ஞானம், இது எல்லாம் தான் உன்னை இறுக்கி கட்டி வச்சிருக்கு. இந்த ஞானம் தான் உன்னுடைய பந்தங்களையும் உருவாக்குது. உனக்கு பிறர்கிட்ட இருந்து கிடைச்ச எல்லா விஷயங்களையும் நீ தியாகம் செஞ்சு ஆகணும். யார்கிட்ட இருந்து கிடைக்காத விஷயத்த நீ தேட ஆரம்பிக்கணும். உன்னுடைய உண்மையான முகத்தை நீ தேடணும். உனக்குள்ள விழிப்புணர்ச்சியோட அழகான ஒரு நீரோட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் உன்னுடைய உண்மையான இயல்பு. அது உனக்கு வேற யார்கிட்ட இருந்தும் கிடைக்கல. உன்னுடைய சொந்த பொக்கிஷம் உனக்கு மட்டுமே சொந்தமானது. அதுதான் உன்னுடைய ஆத்மா. சிவனுடைய அடுத்த சூத்திரம் யோனி வர்க்க கலா ஷரீரம். யோனிக்கு அர்த்தம் இந்த இயற்கை. இந்த இயற்கையை நம்ம ஒரு பெண்ணா வர்ணிக்கிறோம். பெண்ணினம் தான் ஒரு உயிருக்கு உடல் கொடுக்குது. அதனால இயற்கையோட ஒரே அடையாளம் இந்த பெண்ணினம் தான். கலைக்கு அர்த்தம் நீ எந்த எண்ணத்தோட ஒரு செயலை செய்யற. ஒரே கலை தான் இருக்கு. அது இந்த உலகத்துல நீ எப்படி உருவாகுறன்ற கலை. நீ எப்படி உருவாகுறன்றது உன்னுடைய செயல்களோட எண்ணங்களை சார்ந்திருக்கு. உன்னுடைய செயல்களோட எண்ணமும் உன்னுடைய அகங்காரமும் சேர்ந்து தான் இயற்கை அதுக்கு ஏற்ற உடலை கொடுக்குது. உன்னுடைய செயலோட எண்ணம் இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் இந்த இயற்கை திரும்ப திரும்ப இந்த உலகத்துல உன்னை உருவாக்க வைக்குது. அப்படிதான் நீ இந்த உலகத்துல திரும்ப திரும்ப பிறக்கிற. ஒரு மிருகமாவோ, ஒரு பறவையாவோ, ஒரு மரமாவோ, இல்ல ஒரு மனுஷனாவோ நீ பிறக்கிற. நீ எந்த மாதிரி ஆசைப்படுறியோ இந்த இயற்கையும் அதே மாதிரி தான் உன்னை உருவாக்கும். நீ எப்படி இருக்கணும்னு விருப்பப்படுறியோ, நீ என்ன செய்யணும்ன்றத நினைச்சிருந்தியோ அதே மாதிரியே நடந்துரும். உன்னுடைய எண்ணங்கள்ல இருக்கிறது பொருளா மாறிடும். அதனால நீ ஆசைப்படுறப்ப கூட யோசிச்சு சிந்திச்சு ஆசைப்படணும். ஏன்னா இந்த ஆசைகள் எப்படியாச்சும் ஒரு நாள் நிறைவேறிடும். ரொம்ப நாளா ஒரு பறவைய வானத்துல சுதந்திரமா பறக்கிறத பார்த்துட்டு நீயும் ஒரு நாள் பறவையா மாறணும்னு நினைப்ப. அதுவும் ஒரு நாள் நடந்துரும். தெருவில் போயிட்டு இருக்கிறப்ப 2 நாய்ங்க சுதந்திரமா உறவு வச்சுக்கிறத பார்த்துட்டு என்ன ஒரு சுதந்திரமான சுகம்னு நினைப்ப. நீயும் ஒரு ஜென்மத்துல நாயா மாறிடுவ. உனக்குள்ள நீ சேகரிக்கிற ஆசைகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு விதையா மாறிடுது. இந்த இயற்கை உனக்கு உடலை மட்டும்தான் கொடுக்குது. ஆனா உன்னுடைய உடலுக்கு உருவம் கொடுக்கிற கலைஞன் நீயே தான். உன்னுடைய உடலுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கறது தான் இந்த கலைக்கு அர்த்தம். உன்னுடைய ஆசைகள் தான் உன்னுடைய அடுத்த உருவத்தை நிர்ணயிக்குது. என்னைக்காச்சும் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி கவனிச்சிருந்தீங்கன்னா கடைசியா எந்த சிந்தனையோட நீங்க போய் படுக்கிறீங்களோ காலையில எழுந்ததும் அதுதான் உங்களுடைய முதல் சிந்தனையாகவும் இருக்கும். இரவு முழுவதும் நீ தூங்கிட்டு இருந்த அது வரைக்குமே உன்னுடைய அந்த சிந்தனை ஒரு விதைய போலவே உள்ளே இருந்திருக்கு. கடைசியா விட்டு போன விஷயம் மறுநாள் ஆனதும் அது முதல் விஷயமாயிடுது. நீ சாகுறப்ப இந்த உடலை விட்டு பிரியறப்ப கூட அந்த கடைசி நொடியில உன்னோட வாழ்க்கையில நீ சேர்த்து வச்ச ஆசைகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு விதையா மாறிடும். இந்த விதை தான் திரும்பவும் கர்ப்பமாகும். எந்த எண்ணங்களோட நீ மறைறியோ அதே எண்ணங்களோட நீ திரும்பவும் பிறக்கிற. இப்ப நீ என்னவா இருக்கிறியோ அதுக்கு முழு காரணம் உன்னுடைய செயல்கள் மட்டும்தான். உன்னுடைய இந்த நிலைக்கு வேற யார் மேலேயும் பழி போட முடியாது. ஏன்னா உன்னுடைய பழிய சுமந்துக்க இங்க இன்னொருத்தவனே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில நீ அனுபவிக்கிறது எல்லாமே
உன்னுடைய கர்மத்தினால நிர்ணயிக்கப்பட்ட பலன்கள். நீ எப்படி வேணா இருக்கலாம். ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், அழகா இருக்கலாம், அழுக்கா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம். நீ எப்படி வேணா இரு. எல்லாமே உன்னுடைய செயல்களோட பலன்தான். உன்னுடைய வாழ்க்கையோட ஒரே கலைஞன் அது நீ மட்டும்தான். உன்னுடைய விதியை என்னைக்குமே காரணம் காட்டாத. கடவுள் தான் என்னை இப்படி படைச்சாருன்னு என்னைக்குமே சொல்லாத. அது உன்னை நீயே ஏமாத்திக்கிற மாதிரி. அப்படி சொல்லி உன்னுடைய பொறுப்பை நீ இன்னொருத்தவன் மேல சுமத்த பாக்குற. உன்னுடைய பொறுப்புலேருந்து நீ தப்பிக்கிறதுக்காக நீ கடவுள் மேல பழிய சுமக்கிற. இந்த சிறைச்சாலையில அடைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் நீதான். எப்போ ஒருத்தவன் அவனுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அவனே தான் காரணம்னு எப்போ உணர்றானோ அப்பவே அவனுடைய வாழ்க்கையில ஒரு புரட்சி ஆரம்பிச்சிடுச்சு. சிவன் என்ன சொல்றாரு? யோனி வர்க்க கலா சரீரம். யோனின்றது இந்த இயற்கை தான். இந்த இயற்கை ஒரு கரு மாதிரி. இந்த கருவுல நம்மளுடைய அகங்காரத்தோட விதையை விதைக்கிறோம். நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் முளைக்கும். பல விஷயங்களை செய்யணுன்ற ஒரு எண்ணம், உன்னுடைய செயல்முறையோட உணர்வு, நீ வளர்த்து வச்சுக்கிற உன்னுடைய ஆசைகள், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு விதையா மாறிடுது. கலைன்றது எப்போ உன்னுடைய செயலுக்கான எண்ணமும் இந்த இயற்கையோட யோனியும் இணையுதோ அப்பதான் இந்த உடல் உருவாகுது. அதனால புத்தர் மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்க, உன்னுடைய ஆசைகளை நீ விட்டு கொடுத்தா மட்டுமே தான் எல்லாத்தையும் விட்டு விடுவிக்க முடியும். ஒருவேளை நீ சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு இருந்தீனா நீ தேவதையா கூட ஆகலாம். அதனால நீ மறுபடியும் பிறக்காம இருக்கிறது இல்ல. உன்னுடைய ஒரு ஆசைகளும் உன்னுடைய அடுத்த உடலை நிர்ணயிக்கிறதுக்கு காரணமா இருக்கு. ஆசைகளே இல்லாத நிலையை அடையிற வரைக்கும், ஆசைப்படுறதையே முழுசா விட்டு கொடுக்குற வரைக்கும் உன்னுடைய அடுத்த பிறப்புல ஒரு தடவையும் வெவ்வேறு மாதிரியான உடல்ல நீ கர்ப்பமாவ. இந்த உடலோட உருவம் என்னதான் வெவ்வேறு மாதிரி மாறினாலும் அடிப்படையான இயல்பு மாறுறதில்ல. வலிகளுக்கான அர்த்தங்களும் மாறுறதில்ல. கஷ்டப்படுறப்ப எல்லா உடலும் ஒரே மாதிரி தான் துன்படும். அது குருவியா இருக்கட்டும், மிருகமா இருக்கட்டும், இல்ல இந்த மனுஷனா கூட இருக்கட்டும், வேதனைகளுக்கு வித்தியாசங்களே இல்லை. அடிப்படையில துக்கம்ன்றது ஒரே விஷயம்தான். ஒரு உடலுக்குள்ள ஒரு ஆத்மா அடங்கி போயிருக்கிறது. உடம்புன்ற சிறைச்சாலைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறது. இந்த சிறையில மாட்டின பிறகு அதோட வடிவம் எப்படி இருந்தா என்ன? என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. ஓவியங்களை வரைய சொல்லி கொடுக்கிற ஒரு ஆசிரியரா இருந்தாரு. அவரை சிறையில அடைச்சி வைக்க தண்டனை கிடைச்சிருந்தது. 3 வருஷம் கழிச்சு திரும்பி வந்த பிறகு சிறையில அவரோட நாட்களை எப்படி கழிச்சாருன்றத அவர்கிட்ட விசாரிச்சேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, எல்லாமே சரியா இருந்தது, ஆனா ஒரு விஷயத்த தவிர என்னுடைய சிறைச்சாலையோட மூலையில இருந்த கோணங்கள், அந்த கோணங்கள் நேராவே இல்லைன்ற கவலையை சொன்னாரு. அவர் ஒரு ஓவிய ஆசிரியர். அவருடைய சிந்தனையும் அப்படியேதான் இருந்திருக்கு. 3 வருஷமா ஒரே சிறையிலே இருந்திருக்காரு. அவருடைய ஒரே கவலை அவருடைய சிறையில இருக்கிற கோணங்கள் நேராவே இல்லைன்றது. சிறைச்சாலையோட கோணங்கள் நேரா இருக்குதோ இல்லையோ அது எந்தவித வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. சிறைச்சாலை ஒரு சிறைச்சாலையா தான் இருக்கும். உன்னை நீயே இந்த சிறைச்சாலைக்குள்ள அடைச்சி வச்சிருக்க. அது பறவையோட உடலா இருக்கட்டும், இல்ல இந்த மனுஷனோட உடலா இருக்கட்டும், வித்தியாசங்கள் எதுவுமே கிடையாது. உன்னை நீயே இதுக்குள்ள அடைச்சி இருக்கிறது தான் பெரிய துக்கம். உன்னுடைய ஆசைகள் உன்னை கட்டி வைக்க பார்க்கும். ஒரு மொத்தமான கயிறை போல உன்னை இறுக்கி வச்சிருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உன்னை தவிர இதுக்கு வேற யாருமே பொறுப்பு கிடையாது. சிவனுடைய அடுத்த சூத்திரம் உத்யமோ பைரவா. நீ மாட்டிக்கிட்டு இருக்கிற இந்த சிறைச்சாலையிலேருந்து வெளிவரத்துக்காக ஆன்மீகமா எந்த அளவுக்கு உன்னோட தைரியத்தை எழுப்புறதுக்கான முயற்சி பண்றியோ அந்த உறுதியான தைரியம் தான் உத்யமோ. பைரவா என்ற வார்த்தைக்கு ஆழமான அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. பாக்கு அர்த்தம் பரன். நீ எப்படி பராமரிக்கிறன்றதுக்கான கலை, தக்க வைக்கிறதுக்கான கலை. ராக்கு அர்த்தம் ரவன், உன்னுடைய பந்தங்களை அழிக்கிறதுக்கான கலை. வாக்கு அர்த்தம் வமன், உன்னுடைய சுய அனுபவத்தோட வெளிச்சத்தை நீ பிரதிபலிக்கிறதுக்கான கலை. பைரவாக்கு அர்த்தமே அந்த பிரம்மன். எதை நம்ம எப்போதுமே சார்ந்திருக்கிறோமோ, எதை நம்ம எப்போதுமே பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, நிலை மாறாத ஒரு உண்மையை போல எந்த விஷயங்களை கொண்டு நம்மளுடைய பிறப்பு இருக்கோ அதுலேயே தான் நம்மளுடைய இறப்பும் இருக்கு. எல்லா விரிவாக்கத்திலையும் அழிவு இருக்கு. இறுதியான உண்மை என்னன்னா, நம்மளுடைய பிறப்புலேயே தான் நம்மளுடைய இறப்பும் இருக்கு. நம்ம வாழ்க்கை ஆதாரத்தோட மையம்தான் பைரவா.
சிவன் என்ன சொல்றாருன்னா, இந்த இறுதியான உண்மையை நீ அனுபவிக்கிறதுக்காக நீ எடுக்கிற அந்த பெரிய முயற்சிக்கு பேரு தான் பைரவா. என்னைக்கு நீ ஒரு ஆன்மீகமான வாழ்க்கை முறைக்கு மாறுறதுக்கான ஒரு முயற்சியை தொடங்குறியோ, அன்னைக்கு நீ இந்த இறுதியான உண்மையை புரிஞ்சுப்ப. அந்த பெரும் ஆத்மாவோட நீ இணைஞ்சிருவ. அப்புறம் உன்னுடைய முயற்சியிலேருந்து கிடைக்கிற உன்னுடைய முதல் வெளிச்சத்துல இருந்து அந்த சூரியனை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிப்ப. முதல் முறையா இது எல்லாத்தையும் விட்டு விடுவிக்கணும்ன்ற எண்ணம் உனக்குள்ள உருவாயிருக்கு. இதுக்கப்புறம் உன்னுடைய இலக்கு ரொம்ப தூரம் இல்லை. நீ எடுத்து வச்ச முதல் பாதையே உன்னுடைய யாத்திரையில நீ கடந்து போக வேண்டிய பாதி தூரம். இந்த விடாப்பிடியான முயற்சி தான் பைரவா. உத்தியமோ பைரவா. உன்னுடைய இலக்கை போய் அடையறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இருந்தாலும் நீ கண்டிப்பா அடைஞ்சிடுவ. அதுக்கான முயற்சி நீ இப்ப தொடங்கிட்ட. அதுக்கான விதையை நீ உனக்குள்ள விதைச்சிட்ட. இந்த ஞானத்தோட சிறையிலேருந்து வெளியேறணுன்ற முயற்சி, இந்த உடலோட கட்டமைப்புல இருந்து வெளியேறணுன்ற முயற்சி, எல்லா ஆசைகளிலிருந்தும் நீங்கிட்டே இருக்கணும்ன்ற முயற்சி, இந்த சமுதாயத்துல உன்னுடைய பந்தங்கள் இன்னமும் வளராம இருக்க, எந்த உறவும் ஏற்படுத்தாம இருக்கிறதுக்கான முயற்சி, ஜென்ம ஜென்மத்துக்கும் மறுபிறவி எடுக்காம இருக்கிறதுக்கான முயற்சி. எப்ப நீ இந்த எல்லா விஷயங்களையும் உனக்குள்ள உறுதியாக்கிக்கிட்டு உன்னுடைய மயக்க நிலையை நீ உடைச்சு உள்ள இருக்கிற உன்னுடைய விழிப்புணர்ச்சியோட இணையணும்னு நினைக்கிறியோ, அப்ப நீ பைரவனா மாறுற. அந்த பிரம்மனோட இணைஞ்சிடுற. ஏன்னா வாஸ்தவத்துல நீ அந்த பிரம்மனோட ஒண்ணுதான். இதை அடிக்கடி உனக்குள்ள நீ நினைவுபடுத்தணும். அந்த பிரகாசமா இருக்கிற அந்த சூரியனோட ஒரு வெளிச்சம் தான் நீ. அந்த பெரும் கடலோட ஒரு நீர்வீழ்ச்சி தான் நீ. இந்த விஸ்தாரமா இருக்கிற இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பங்கு தான் நீ. நீ திரும்பவும் இந்த பிரபஞ்சத்தை கூடயே போய் இணைஞ்சிடணும். அந்த ஆழ்கடலோட நீ போய் கலக்கணும். ஆனா அதுக்காக விடாத ஒரு முயற்சி தேவைப்படும். புரட்சிகரமான ஒரு முயற்சி தேவைப்படும். அதுதான் உத்தியமம். இப்ப நீ ஒரு ஆழமான தூக்கத்துல இருக்கிற. இந்த தூக்க நிலைய நீ முழு உறுதியா உடைக்கணும்னு நினைச்சாதான் அதுல இருந்து விடுவிக்க முடியும். நீ சோம்பேறித்தனம் பட்டனா அது வேலைக்கு ஆகாது. நீ ஒரு பக்கம் தூங்கிட்டு இன்னொரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருந்தனா, ஒரு கையால உருவாக்கிட்டு இன்னொரு கையால அழிக்கிற மாதிரி உன்னுடைய முழு முயற்சியுமே வீணாதான் போகும். உத்தியமோக்கு அர்த்தமே உன்னுடைய முழு முயற்சியுமே தீவிரமா இருக்கணும். நிறைய பேர் என்கிட்ட வந்து நாங்களும் முயற்சி செய்யறோம், ஆனா எங்களுக்கு எதுவும் நடக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்த்ததும் எனக்கு தெரிஞ்சிடும் அவங்களுடைய முயற்சி முழுமையா இருக்காது. ஒரு செத்து போன மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீ செய்யற முயற்சியில உயிர் இல்லாம இருக்கு. அதனாலதான் எதுவுமே உனக்கு நடக்கிறது இல்ல. நீ முயற்சி பண்ற விதம் எப்படி இருக்குன்னா, அந்த பெருமாத்மாக்கே ஏதோ நீ கருணை காட்டுற மாதிரி செய்யற. மற்றவங்களுக்கு நடக்குது, எனக்கு மட்டும் நடக்கலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்ப. உனக்கு ஏதோ அநியாயம் நடக்கிற மாதிரியே குறைகளை சொல்லிக்கிட்டு இருப்ப. இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே அநியாயமா நடக்கிறது இல்ல. இந்த பிரபஞ்சத்துல எது நடந்தாலும் அது ஒரு நியாயத்தோட தான் நடக்கும். இங்க நியாயத்தையும் அநியாயத்தையும் நிர்ணயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல வெறும் விதிமுறைகள் தான் இருக்கு. அதுவும் இந்த இயற்கையோட விதிமுறைகள். அதை தான் நம்ம தர்மம் சொல்றோம். நீ தள்ளாடிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தனா கண்டிப்பா கீழே விழுவ. உன்னுடைய காலில் அடிபடும். அதனால இந்த பூமியோட புவியீர்ப்பு மேல நீ பழிய போடுறதில்ல. இந்த பூமியினோட புவியீர்ப்பு சக்தி இயல்பானது. நீ தான் அதுக்கு ஏத்த மாதிரி சமாளிச்சுக்கிட்டு நேரம் நடந்து போகணும். அந்த புவியீர்ப்பு சக்திக்கு உன்னை விழ வைக்கணும்னு எந்தவித எண்ணமும் கிடையாது. உன்னை சுமக்கணும்ன்ற கட்டாயமும் அதுக்கு கிடையாது. நீ அதுக்கேற்ற மாதிரி நேரம் நடந்து போனா அது உன்னை சமாளிக்கும். இந்த பிரபஞ்சத்தோட விதிமுறைகள் நடுநிலையானது. அது எதையும் சார்ந்து இல்ல. இந்த நடுநிலையான விதிமுறைகளை தான் நம்ம தர்மம் சொல்றோம். இதுதான் இருக்கிறதுலே உச்சகட்டமான விதிமுறைகள். இந்த விதிமுறைகள் ஒன்ன மாதிரி பாரபட்சம் பார்க்கறது இல்ல. யாரை சுமக்கணும், யாரை விழ வைக்கணும்னு. நீ நேரம் நடக்க முயற்சி பண்ணினா அது உன்னை சமாளிக்கும். நீ தள்ளாடிக்கிட்டே நடந்து போனா அது கண்டிப்பா விழ வைக்கும். உன்னுடைய எல்லா நிலையிலையும் இந்த விதிமுறைகள் இருக்கு. நீ பைரவனா மாறுறதுக்கு ரொம்ப தூரம் இல்ல. உத்தம் பைரவா. ஒரு தீவிரமான முயற்சி உனக்குள்ள இருந்து கலப்பணும். மிக தைரியமான ஒரு சக்தியை உனக்குள்ள இருந்து கலப்பணும். எப்போ உன்னுடைய முயற்சி முழுசா இருக்குதோ அதுதான் உத்தியமோ. உன்னுடைய பொறுமையை பயங்கரமா சோதிக்கலாம். பல கஷ்டங்களும் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நீ அந்த பைரவனா மாறுறதுக்கு ரொம்ப தூரம் இல்ல. உத்தம் பைரவா. அடுத்து வர சூத்திரத்துல சிவன் என்ன சொல்றாருன்னா, சக்தி சக்கர சம்தனே விஸ்வசம்ஹாரா. உன்னுடைய தைரியத்தை வளர்க்கறதுக்கு நீ சரியான முயற்சி பண்ணியிருந்தினா, உன்னுடைய ஆத்மாவோட தேடல்ல, உன்னுடைய உண்மையோட தேடல்ல உன்னுடைய முயற்சி தீவிரமா இருந்திருந்ததுன்னா உனக்குள்ள இருக்கிற சக்தி சக்கரங்கள் எல்லாமே முழுமை அடைஞ்சிரும்.
இப்போ உன்னுடைய சக்தி சக்கரங்கள் செதறி போயிருக்கு, இன்னும் முழுமை அடையல. விஞ்ஞானிங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல மிக சிறந்த அறிவாளியே அவங்களுடைய அறிவு திறனோட 15% மேல உபயோகிக்கிறதே இல்ல. மீதி 85% வீணாதான் போகுது. ஒரு அறிவாளியோடைய நிலைமையே இப்படிதான் இருக்கு. அப்ப நினைச்சு பாருங்க, உலகத்துல இருக்கிற முட்டாளுங்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு. அவங்களுடைய அறிவை என்னைக்குமே உபயோகிச்சிருக்க மாட்டாங்க. நம்மளுடைய உடம்போட திறனையும் யாரும் முழுசா உபயோகிக்கிறது இல்ல. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5% தான் உபயோகிக்கிறோம். உன்னோட வாழ்க்கையை நீ மந்தமா வாழ்ந்துகிட்டு இருந்தனா, ஒரு எண்ணெய் இல்லாத விளக்கு மாதிரியே விட்டு விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தனா, அதுக்கு யார் காரணம்? உன்னோட வாழ்க்கையை நீ முழுசா வாழ்றதே இல்ல. உன்னோட வாழ்க்கையை நீ பயந்துகிட்டே வாழ்ந்துட்டு இருக்கிற, பயத்திலேயே நடுங்கி கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிற. அதனாலேயே உனக்குள்ள இருக்கிற அந்த சக்தியோட சக்கரங்கள் முழுமையடையறதில்ல. இப்போ உன்னுடைய வாழ்க்கையோட நிலைமை ஒரு ரிப்பேரான வண்டி மாதிரி. அந்த வண்டியில நீ கலப்படம் பண்ணப்பட்ட ஒரு எண்ணெயை ஊத்தி இருந்தீன்னா, அந்த வண்டி திக்கி தடுமாறிக்கிட்டே நின்னு போயிட்டு இருக்கும். இதே மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கையும் தடுமாறிக்கிட்டே நின்னு போயிட்டு இருக்கு. இன்ஜின் தடுமாறிக்கிட்டே இருக்கிறதுனால வண்டி தள்ளுறதுக்கான சக்தியுமே கொஞ்சம் கொஞ்சமா தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. உன்னுடைய முழு சக்திய ஒரே விஷயத்திலே நீ ஈடுபடுத்தணும். அது எந்த விஷயமா வேணா இருக்கலாம். நீ ஒரு ஓவிய கலைஞனா இருந்தனா, நீ ஒரு ஓவியத்தை வரையறப்ப உன்னை நீயே முழுசா மறந்து உன்னுடைய முழு சக்தியை நீ ஈடுபடுத்துறப்ப நீ அங்கேயே முக்தி அடைஞ்சிடுற. உன்னுடைய அந்த தீவிரமான ஈடுபாடு தான் உத்தியமோ. எந்த விடாப்பிடியான முயற்சி முழுமை அடையிறப்பதான் நீ பைரவனா மாறுற. அதுவே நீ ஒரு சிற்பியா இருந்திருந்தீனா, உன்னுடைய முழு சக்தியுமே அந்த சிற்பத்துல ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் எஞ்சி இருக்கிறது அந்த அழகான சிற்பம் மட்டும்தான். நீ எது செஞ்சாலும் பரவாயில்ல, எப்போ உன்னுடைய முழு சக்தியும் நீ ஒரே விஷயத்துல நீ தீவிரமாக்குறியோ, ஒரே விஷயத்துல நீ ஈடுபடுத்துறியோ, அப்போ உன்னுடைய சக்தியோட சக்கரங்கள் முழுமையடையுது. ஒரு விதமான தியான நிலையை நீ அடைஞ்சிடுவ. அப்புறம் நீ பைரவனா மாறுறது ரொம்ப தூரம் இல்ல, உன்னுடைய கோவிலுக்குமே நீ கிட்ட நெருங்கிடுற. எப்போ உன்னுடைய சக்தியோட சக்கரங்கள் முழுமையடையுதோ, துண்டு துண்டா இல்ல முழுசா, அந்த தருணத்திலேயே இந்த பிரபஞ்சத்து கூட நீ ஏற்படுத்தி வச்சுக்கிற சம்பந்தங்களும் உடைஞ்சிரும். நீ பைரவனா மாறின பிறகு இந்த உலகத்தோட சம்பந்தங்களிலிருந்து நீ முக்தி அடைஞ்சிடுவ. அதுக்கப்புறம் நீ அந்த முழுமையான நிலை கூட இணைஞ்சிருவ. அதுக்கப்புறம் எந்த பந்தங்களும் கிடையாது, இந்த உடம்பும் கிடையாது, இல்ல இந்த சமுதாயமும் கிடையாது. இது எல்லாத்துக்குமான அர்த்தங்களும் உனக்கு அழிஞ்சிரும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உன்னோட திறனை நீ முழுமையா உபயோகிக்கணும். தியானம் பண்றப்ப உன்னுடைய முயற்சி மேலோட்டமாவே இருக்கக்கூடாது. எந்த தருணத்துல உன்னுடைய முயற்சி முழுமையடையுதோ அந்த தருணத்திலே திடீர்னு இந்த உலகமே மறைஞ்சி அந்த முழுமைத்தனத்து கூட இணையறத அனுபவிப்ப. உன்னுடைய சக்தியை நீ முழுசா ஈடுபடுத்துறப்பதான் உன்னுடைய வாழ்க்கை புரட்சிகரமா மாறுது. அதுக்கப்புறம் நீ இந்த சமுதாயத்தை விட்டு விலகி அந்த முழுமைத்தனத்தை நோக்கி இருப்ப. இந்த அனுபவத்தை நீ ஒரு நொடி கூட அனுபவிச்சிட்டனா நீ நீயாவே இருக்க மாட்ட. இந்த ஒரு அனுபவத்தோட உணர்ச்சியே போதும், உன்னுடைய வாழ்க்கையே இந்த ஒரு அனுபவத்து கூட இணைஞ்ச யாத்திரையா மாறிடும். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உன்னை நீயே முழுசா இழந்தாகணும். அப்பதான் உன்னால சாதிக்க முடியும். உன்னை கொஞ்சம் கூட காப்பாத்திக்க முயற்சி பண்ணினா நீ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணது எல்லாமே வீணா போயிடும். உன்னுடைய பெரும் முயற்சி தீவிரமா இல்லாத வரைக்கும், முழுசா இல்லாத வரைக்கும் அந்த பைரவாவை கடைசி வரைக்கும் உன்னால அடைய முடியாது. என்னுடைய இந்த சொற்பொழிவை கடைசி வரைக்கும் கவனமா கேட்டதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டுக்கிறேன். இந்த மொழிபெயர்ப்பு என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நேர்மையான முயற்சி. எனக்கு தெரிஞ்ச ஞானத்துல இருந்தும் எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளில இருந்தும் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கேன். உணர்வுகளையும் அனுபவங்களையும் யாராலையும் முழுசா மொழிபெயர்ப்பு பண்ண முடியாது. அதனால நீங்க கேட்குற வார்த்தைகளிலே மாட்டிக்காதீங்க. உங்களுடைய சுய அனுபவத்திலிருந்து இதை உணர பாருங்க. சிவசூத்திரங்களை பத்தியான ஓஷோட சொற்பொழிவு இங்கேயே முடியறதில்ல. இதோட தொடக்கம் என்னுடைய அடுத்த ஒளிபரப்புல இருக்கு. என்னுடைய இந்த படைப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய விருப்பத்தை தெரிய வைங்க. இந்த மாதிரி பதிவுகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மற்றவங்க கூடயும் பகிர்ந்து கொள்ளுங்க.